Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நேத்துக்கு கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா சாங் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? ரஜினி படம். ஸோ ரஜினி தான் இந்திய திரையுலகமே அப்படி மேலே வச்சு பார்க்குற ஒரு உச்ச நடிகர். நீங்கள் அவர் இல்லாமல் நீங்கள் ஒரு செகண்ட் சிங்கிள் விடுறது ரஜினிகாந்த் நடந்தா ஒரு ஸ்டைல், பார்த்தா ஒரு ஸ்டைல், திரும்பினா ஒரு ஸ்டைல். இதுக்கெல்லாம் ஆறாரே பின்னுவாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஸ்லோ மோஷனில் வர்றது, கூலிங் கிளாஸ் போட்டு வர்றது, இதுதான் ரஜினி. இதுதாங்க படம். இதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கா. 300-400 1000 கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், கலெக்ஷன் அல்லுது. நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் ஒரு செகண்ட் சிங்கிள் விட்றீங்க அப்படின்னா, அப்போ கூலி படமுமே எல்சிவில் வருதா அப்படிங்கிற கேள்வி காலையில இருந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ரெண்டில் ஏதாவது இவருடைய அந்த ஃபார்மெட்டில் எலிசுக்குள்ளே ஒரு லீடை கொடுத்து வைப்பாரான்னு எனக்கு தெரியல. அது அர்ஜுன் வேற இருக்கிறது மாதிரியான ஒரு மேட்ரு ஒன்று. டோட்டலாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அடிக்கிறது 1000 crores கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. வேல்பாரியோட ஃபங்க்ஷனில் ரொம்பவே அழகாக பேசியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். மாஸ் ஸ்பீச். அதாவது ரஜினி சாரோட அந்த ஒரு என்ட்ரி, அந்த பேசுகிற மெத்தடு என்ன பக்குவங்க. நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நார்மலாக சொல்கிறது மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ண ஒரு விஷயந்தான். பட் இதில் ரொம்ப சீப் கெஸ்ட்டாக அது ரஜினி சார் வரணும் தான் ரொம்ப லைக் பண்ணாங்க. இங்கே வந்தாங்கன்னா வேறு விஷயங்கள்லாம் குளறுபடியாக. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் தான் நினைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களுமே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நேத்துக்கு கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா சாங் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? அதான் மோனிகா சாங் நல்லா இருக்குது. பூஜா ஆக்டே ரொம்ப நல்லா அந்த கொரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஏஞ்சல் மாதிரி ஸ்கின் டோன், ரெட் டோன் காஸ்டியூம்ஸ், பட் எவ்ரி திங் ஓகே. சாண்டியோட அந்த கொரியோகிராஃப் ரொம்ப அருமை. இதோட ப்ளஸ் எடுத்திங்கன்னா இந்த சௌபின் மலையாள ஆக்டர்ஸ் பின்னி படம் எடுத்திருக்காரு. டான்ஸ் மூமெண்ட்ஸில் கலக்கியிருக்காரு. பட் கேமரா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த க்ரௌடை வச்சு எல்லாருடைய மூமெண்ட், பட் எவ்ரி திங் ஓகே. பட் இந்த ஒரு வாரமாக டெம்போ கொடுத்து லாஸ்ட்டில் 2 days கொடுத்து இதோ வருது செகண்ட் சிங்கிள் வருது கொடுத்தாங்க. நேற்று ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட 2 hours வெயிட் பண்ணுங்கள், அது வந்துட்டுருக்குன்னாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணாங்க. பட் வந்தது. பட் அந்த சாங்கு பூஜா ஆக்டே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகேனா கூட மிகப்பெரிய ஒரு குறை எல்லாரும் மத்தியிலுமே நேற்று மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ் ஆச்சு. எனக்கு ஃபோன் கால் நிறையா வந்தது. நானும் பெரிய ஏமாற்றம் தான். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி இல்லை. ஸோ நீங்கள் ரஜினி படம். ஸோ ரஜினி தான் இந்திய திரையுலகமே அப்படி மேலே வச்சு பார்க்குற ஒரு உச்ச நடிகர். நீங்கள் அவர் இல்லாமல் நீங்கள் ஒரு செகண்ட் சிங்கிள் விடுறது உண்மையிலேயே ரொம்ப அது என்ன சொல்கிறேன்னே தெரியல. லோகேஷ் இது எதற்காக இந்த செகண்ட் சிங்கிள் விட்டார்னே தெரியல. சன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. செகண்ட்ஸ் விட போகிறோன்னு தெரியும் அவங்களுக்கு. ரஜினிகாந்த் இல்லாமல் இந்த செகண்ட் சிங்கிள் விட்டது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. அவருடைய ரசிகர்களும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா நீங்கள் அதாவது என்னென்னா ரஜினிகாந்த் நடந்தா ஒரு ஸ்டைல், பார்த்தா ஒரு ஸ்டைல், திரும்பினா ஒரு ஸ்டைல். இதுக்கெல்லாம் ஆறாரே பின்னுவாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஸ்லோ மோஷனில் வர்றது, அந்த கூலிங் கிளாஸ் போட்டு வர்றது, இதுதான் ரஜினி. இதுதாங்க படம். இதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கா. 300-400 1000 கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், கலெக்ஷன் அல்லுது. நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் ஒரு செகண்ட் சிங்கிள் விட்றீங்க அப்படின்னா, பூஜா ஆக்டை பார்க்க கிடையாது, சோபின் சாகரை பார்க்க கிடையாது, சாண்டி மாஸ்டரை பார்க்க கிடையாது. ஸோ எவ்ரி திங் இல்லை. ஆனால் இதில் நீங்கள் இந்த ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கிறாரு. ஸோ பம்பரம் ஒரு கையில் வச்சோடனே ஒரு ஷார்ட் ஒன்று வருது. மேபி ஒரு படத்தில் பின்னாடி ஏதாவது நம்ம காவாலால் இது மாதிரிக்குள்ளே வருவாரான்னு தெரியல ரஜினி சார். பட் எப்படி வந்தாலும் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு. நீங்கள் இந்த ப்ரொமோஷனில் இந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது அந்த இதில் ரஜினி சார் மஸ்ட்டு நீங்கள் வச்சே ஆகணும். அப்போ தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ நேற்று விட்ட செகண்ட் சிங்கிளில் யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ரஜினி ரசிகர்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வருதுன்னு விட்டாங்க. அதில் டிஆர் ஆட விட்டு நம்ம அனிருத் ஆட விட்டாங்க. டிஆர் வர்றது நல்ல விஷயம், தவறு இல்லை ஒன்று. பட் அவர் அதில் பாட்டு பாடியிருக்காரு. பட் அதில் ஒரு சின்ன கிளிம்ஸ் விட்டு ஒரு 30 seconds மூமெண்ட்ஸ் விட்டு விட்டாங்க. சரி ஏதோ ரஜினி சார் வந்தார் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தாங்க. பட் செகண்ட் சிங்கிளில் விடாது மிகப்பெரிய தவறுங்க. இது எனக்கு ரஜினி சார் படம்.
கூலி வந்து ரஜினி சார் படம், வேறு யார் படமே கிடையாது. சன் பிக்சர்ஸ் பல கோடியில் எடுத்தால் கூட ரஜினிகாந்த் மட்டும்தான் தெரியும் பார்வைக்கு. அப்போது லோகேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகரை வச்சு படம் பண்ணுறன்ற அந்த ஒரு டென்ஷன் எமோஷனல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எதற்காக இது விட்டார்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து கூலி ரஜினி சார் படம், எல்சியூ படம் கிடையாதுங்கிறத நான் திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன். எல்சியூக்குள்ளே போய் அவர் தேவையில்லாமல் லாக் பண்ணாங்கன்னா இது லோகேஷ் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வரும். பட் அந்தளவுக்கு வரான்னு தான் நினைக்கிறேன் நான். பட் நேற்று வந்த செகண்ட் சிங்கிள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் செகண்ட் சிங்கிள் பாடலில் சௌபியனுடைய அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏற்கனவே மஞ்சுபல் பாய்ஸில் ஒரு காமெடி கேரக்டர், ரொம்ப கேரிங்கான கேரக்டர்லாம் பார்த்துருப்போம். இப்போ கூலி படத்தில் எப்படி சார் அவரை எதிர்பார்க்கலாம்? இல்லை, நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல ஆர்டிஸ்ட். மலையாளத்தில் வந்து ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர், டைரக்டர். ஸோ எவ்ரிதிங் வந்து நான் அந்த பன்முகளை கொண்ட ஒரு ஆள் தான் அவர். பட் நீங்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னாலே அது வந்து கலக்கியிருப்பாங்க கேரக்டர். நல்ல சிம்பத்தியோட ஒரு காமெடியோட அழகாக பண்ணியிருப்பார். இதில் கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு ரோல், பவர்ஃபுல் ரோல் தான். பட் டான்ஸ் இந்தளவுக்கு ஆடுவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் பார்ட்டி பின்னிருக்கார். மலையாளத்திலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்காங்க மலையாளத்தில் கூட. ஸோ அவருக்கு நான் இங்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சௌபினை வந்து சாண்டி வந்து வேலை வாங்கியிருக்கார், பார்ட்டி விளையாடி இருக்கார். உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி தான். சௌபினுடைய அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு, அந்த ஸ்டைலு, பூஜா எவ்ரிதிங் எல்லாமே ஓகே. சௌபின் அருமையாக பண்ணியிருக்கார். இப்போ எல்லாருமே பூஜா ஹெட்டே, தமன்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு இவங்க 2 பேருடைய டான்ஸில் யாருது சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்லை, தமன்னாவோட பூஜா ஹெக்டேவுடைய மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா தமன்னாவுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக டான்ஸ்லாம் வராதவங்களுக்கு அவங்களோட இந்த ஸ்கின் டோன், அந்த அழகு, அந்த பியூட்டி இதுதான் தமன்னா. பட் இந்த டான்ஸ் அவங்களுக்கு பெருசாலாம் வராது. நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்ஸே வேறு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். பட் இவங்களுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சாண்டி மாஸ்டருடைய வேலை அது வந்து அந்த மாஸ்டர் வந்து வேறு யாரோ பண்ணாங்க காவாலா. பட் இது சாண்டி நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பூஜா ஹெக்டே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் பாடல்ல வந்து ஒரு சில கேரக்டரை வந்து நம்ம ஏற்கனவே கைதி படத்துல பார்த்துருக்கோம். அதனால எல்லாரும் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ கூலி படமுமே எல்சியூவில் வருதா அப்படிங்கிற கேள்வி காலையில இருந்து ரொம்ப அதிகமா இருக்குல்ல சார். அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? என்ன பார்த்தேன். அது சில ஆக்டர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டாரு. எண்டில் ஏதாவது இவருடைய அந்த ஃபார்மெட்டில் எலிசுக்குள்ளே வந்து ஒரு லீடை கொடுத்து வைப்பாரான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அது அர்ஜுன் வேறு இருக்கிறது மாதிரியான ஒரு மேட்ரு ஒன்று போயிட்டுருக்கு. ரூமர் தான் அது. பட் அர்ஜுன் கிடையாது, ரூமர் தான் போகுது. கூலி படத்தில் அர்ஜுன் சார். ஆமாம், அது ரூமராக தான் இருக்குது இப்போதைக்கு. தெரியாது, எலிசுக்குள்ளே நுழைச்சாருன்னா உள்ளே வச்சாலும் வச்சிடலாம். பட் சொல்ல முடியல. பட் அது இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய முந்தைய படங்களில் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. இந்த சாங்லேயே 2-3 பேர் உள்ளே வர்றாங்க, கைதியில் பண்ணவங்க வர்றாங்க. இது எல்சியூக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது ரஜினி சார் படம். மொத்தம் திரும்ப அதை தான் சொல்லுவேன். ரஜினி மட்டும்தான் ஹீரோ, மாஸ். இங்கே லோகேஷ் கிடையாது. 5 படம் கொடுத்தாலும் இது அவர் வச்சு பண்ணும்போது பயந்து தான் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்ல வர்றாரு. அதனால் மோஸ்ட்லி எல்சியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த படத்தை பற்றி படத்தோட டீமே வந்து நிறைய இடங்களில் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அமீர் கானா இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. நாகார்ஜுனாவுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் சார் படத்தில்? பவர்ஃபுல் கேரக்டருங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நாகார்ஜுனா இதில் நீங்கள் பார்க்கலாம். டோட்டல் பவர்ஃபுல் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ மெயின் ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனுக்கும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெம்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஸ்டைலாக அழகாக ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்து வில்லன் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் இதை வந்து நாகார்ஜுனா பண்ணியிருக்காங்க. படம் டப்பிங்கெலாம் முடிச்சிட்டாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா படம் வந்து வேறு லெவல்ட்டாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அடிக்கிறது 1000 crores கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. பட் நாகார்ஜுனாவுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்து ரஜினி சாரே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவரோட தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கார். ஸோ நாகார்ஜுனா தான் அவுட் ரைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஸ்டெப் எடுக்கிறார், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பயங்கர காம்படிஷன் இந்த படம் வாங்குறதுக்கு. ஸோ நாகார்ஜுனா தட்டிட்டு போயிட்டாங்க. பவர்ஃபுல் கேரக்டர் இதில். ஸோ நாகார்ஜுனாவும் ரஜினி மோதிரம் தான் ரொம்ப ரொம்ப ஹைடெக்காக இருக்கும் அதில். பட் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு லைனு ரொம்ப உடைக்க வேணான்னு பார்க்குறேன் நான். கூலி படம் 1000 கோடி கன்ஃபார்ம்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுக்குள்ள விஷயம் நிறைய வச்சுருக்காங்க. பக்கா ஒரு கமர்ஷியல். நீங்கள் எப்படி வந்து லோகேஷோடைய படம் விக்ரம் வந்து லைட்டாக ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு 450 கோடி கிராஸ் பண்ணி போச்சு உங்களுக்கு. அது எதிர்க்கு அதாவது ஒரு கமலஹாசனே சொல்கிறது இந்த கலெக்ஷன் வருமானு எதிர்பார்க்கல. பட் வரும் ஹிட்டாக நினச்சேன் அப்படின்னாங்க. பட் அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் உள்ள வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்கிறது டைரக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை தொடர்றது,
ஒரு ஜாலியாக படத்தை கொண்டு போகிறதுல வந்து லோகேஷ் நம்பர் 1 தான் இருக்கார். அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான் அதை. பட் இதற்குள்ளே வந்து ரஜினி சாருடைய அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதில் ஒரு கண்டென்ட்டும் ஒரு வேறு லைனாக போகுது. இதில் வந்து பழைய ரஜினி புது ரஜினி மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பயங்கர ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரஜினி இருக்காங்க. ஒரு நல்ல கதை, ஒரு கேங்ஸ்டர் கதை. பட் நீட்டாக ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தது மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 1000 crores அடிக்குங்கிற மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறேன் இதில். ரெண்டாவது அனிருத் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. டோட்டலாக அவருடைய யூனிட் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி சாரை வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அமீர் கான் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமியோ ரோலில் வர்றது ஒரு 15 நிமிஷம் தான் வர்றாங்க. பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அப்படின்றாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ், ரஜினி, சத்யராஜ், உபேந்திரா அண்ட் அமீர் கான் 4 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, நாகார்ஜுனாவுடைய அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கொண்டு போகிறாங்க. அதில் பாதிக்கப்படுற நாகார்ஜுனா இவங்க என்ன பண்ணுறாங்கிறது 4 பேர் பிரியிறாங்க. திரும்பி வரும்போது எங்கே வர்றாங்க, எப்படி கொண்டு போன ஒரு கதை. பட் ஜாலியாக இருக்கும். நீங்கள் படம் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அழகாக வந்து வெளியில் வரலாம். கதை இல்லைனாலும் வைபா இருக்கும். அதான் அந்த ஜிபி உமர் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எஸ், அதை விட நல்லாயிருக்கும். ஜிபியோட கம்பேர் பண்ணவே வேணாம். பட் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இதில் ஸ்ருதிஹாசனுடைய அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, பவர்ஃபுல் சென்டிமெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து படத்தில் ஹைலைட்டாக போகிறது மாதிரி இருக்கும். தர்பார்ல வந்து அவங்க பொண்ணு சென்டிமெண்ட் பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குங்களா, அந்த சென்டிமெண்ட்டோட இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. சத்யராஜுக்கும் ஸ்ருதிக்கும் என்ன ஒரு லிங்க்கு, கடைசியில் அந்த லிங்க் உடையுது. அப்போது நம்ம ரஜினிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன லிங்க்கு அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் அப்படியே இருக்கட்டும், நான் உடைக்க வேணான்னு பார்க்குறேன் நான் அதை. ஸோ அதனால் அந்த ஸ்ருதிஹாசனை வச்சு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் இருக்குது, அந்த ஒரு ஃபீல் இருக்குது, இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் இருக்குது. மல்டி ஸ்டார் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கான ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் சார். ஏன்னா ஒரு 30 நாள் இருக்குது இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த ஹைப், அந்த டெம்போ அப்படிங்கிறது ஹைலியே இருந்துகிட்டு இருக்கே சார். அது ரஜினி சார் இருக்கார் இல்லையா, அந்த ஹை இருந்துகிட்டே தான் இருக்கும். மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான், பேன் இண்டியா ஃபிலிம் தான், எல்லா பேர் இருக்காங்க அப்படின்னா கதைக்களம் அந்த மாதிரி வந்து அமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இந்த இதுக்கு இந்த இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பட் இதில் எதுவாக இருந்தாலும் ரஜினிகாந்த்ங்கிற அந்த ஒரு மாஸ் உச்சம் இருக்குது இல்லையா, அவரு மட்டும்தான் பார்க்கறது ரெடியாக இருக்காங்க. இங்கே ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1ல் மோகன்லால் இருந்தாங்க, சிவராஜ்குமார் இருந்தாங்க. பட் அவங்களாம் வரது பிஞ்சுன்னா ஒரு 3 சீன் தான் வருவாங்க படத்தில். பட் ஆனால் படத்தில் வர 3 சீன் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பட் அது மாதிரி தான் இதுலேயும். ஆனால் இதில் சத்யராஜுக்கு நல்ல ஒரு மெயின் ரோல் ஒன்று வருது இதில். பட் இதில் அமீர் கான்லாம் கிடைச்ச வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு போயிருக்காங்க. உபேந்திரம் அதே தான். பட் உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக வரும். ஸோ அது ஒரு ரீசன். அதாவது இந்த கதைக்களம் இருக்கும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக நம்ம போடும்போது இந்த டோன் வேறு மாதிரி தெரியும், நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதற்காக தான். பட் எதுவாக இருந்தாலும் இது கூலிங்கிறது ரஜினிகாந்துக்காக மட்டும்தான், சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் இது. நேற்று வந்து அந்த மோனிகா சாங்கை நிறைய சாங் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். விடாமுயற்சியில் வந்து சவரிக்கா பாடலாக இருக்கட்டும், ஏற்கனவே ஜெயிலர் படத்தோட பாகம் 1ல் வந்து அந்த காவாலா சாங்காக இருக்கட்டும், அந்த ஃபீலில் இந்த பாட்டிலையும் இருக்குன்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீல் எங்கேயாவது வந்திருந்தது? இல்லை, அது வரதான் செய்யும். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வரும். ஏன்னா ஜெயிலர் 1ல் வந்து நம்ம ரஜினி சாரும் தமனாவும் பண்ண ஒரு பாட்டு, அதை அந்த சாங் படத்தில் வந்து தேவையில்லாத ஒரு இதில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கமர்ஷியலுக்கு அழகாக நீட்டாக வருது. ரஜினி சார் வருவாங்க, கோட்டை தட்டி விடுவார், குளிஸ் போடுவார். அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லாங்கில் எங்கே போய் ஆடிட்டு இருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்த ஒரு சீன் அதில், அந்த பாடல் காட்சி. அதே மாதிரி தான் இதுலேயும் ஜாலியாக ஹார்பரில் இருக்கிற ஒரு லேபர்ஸ் மத்தியில் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கேரக்டர் உள்ளே வைக்கிறாங்க. அது பூஜா கிட்டே வந்து ஜாலியாக ஆடிட்டு போகிறது மாதிரி ஒரு ஷாட். இந்த படத்தில் இந்த சாங் வரும்போது ரஜினி சார் உள்ளே வருவான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து நெருடலாக இருந்தது சார். எப்பயுமே வந்து லோகேஷ் அப்படிங்கிறவருக்கு இந்த சாங் அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம்னு அவரே ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்காரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு சாங், அதாவது காவாலா அந்த சாங் வைப் மாதிரி இந்த வைபும் இருக்குது. இது யாரோட சஜஷனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? லோகேஷோட சஜஷன் தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவர் வரும்போது இந்த இடத்துல இந்த கமர்ஷியல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே கேங்ஸ்டர் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஐட்டம் சாங் எல்லா படத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லால பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன் பண்ணியிருப்பாங்க, டாப் மோஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் அவங்கள. ஸோ அந்த பீரியடில் அதுக்குன்னே வந்து ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஹெலன், அருணா ராணி, ஆலம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க எல்லா பேருமே. இப்போ அப்படி இல்லை, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுகள் இப்போ இல்லை. ஸோ ஹீரோயினே வந்து அந்த கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் போது ஒரு ஹீரோயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான். பாஷாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாங் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப்படம் பார்த்தீங்கன்னா அருணா ராணின்னு வந்து ஹிந்தியில் டாப்பில் இருந்தவங்க. ஸோ ரஜினி சாரும் அவங்களும் பண்ணுற ஒரு சாங் ஒன்று இருக்குது. ஸோ 1 by 1 அப்படியே தான் வரும். அப்போ வரும்போது ஹீரோயினோட அடுத்த கேரக்டர் போகும்போது தான் அவங்க தமனா வச்சு ஜெயிலரில் நெல்சன் பண்ணாங்க. பட் மாஸ் ஹிட் அது. அதே மாதிரி தான் இந்த சாங் பூஜா ஆக்டை வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இது என்னென்னா ரஜினி சாருக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான்னு சொல்லி பூஜா ஆக்டை ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரஜினி சார் இருக்காங்க, அவர் படத்தில் நான் இருக்கேன், சாங் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி.
பட் இதுவும் என்னென்னா ரொம்ப கிளாமர் ஓவர் எக்ஸ்போஸ்லாம் கிடையாது, ஜாலியாக ஒரு டைம்னா பாடிட்டு இருக்கிற ஒரு சாங் தான் இது. ஒன்லி டைரக்டருடைய டச்சு தான். ஏன்னா அவங்க தான் ஒரு சீன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன் பிள்ளை இந்த இடத்துல ஒரு சின்ன லேக் இருக்குன்னா ஒரு ஃபில்லப் பண்ணலாம்னு ஐடியா போவோம். அப்போ இந்த கேரக்டர் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ வைக்கும்போது 2 டைம் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற தான். அனிருத்தும் இந்த பாட்டை நல்லா தான் பாடி அதை போட்டிருக்காங்க. பட் இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூலி படத்தோட டீம் கிட்ட பூஜா ஹெட்டே ஜனநாயகன் படத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்க வாய்ப்பு உண்டா சார்? ஜனநாயகன் படத்தை பற்றி அவங்க ஒன்றும் பெரிய பேசுனதா ஒன்றும் லிங்க் இல்லை. ஏன்னா அதாவது இவங்க இந்த ஷெட்யூலில் தான் பிஸியாக இருக்காங்க. லோகேஷ் வந்து எந்த படத்துடைய கான்செப்ட் உள்ளுக்குள்ள அவர் போகலை. நான் சோஷியல் மீடியாக்குள்ள நான் இல்லை, நான் அதாவது மொபைல் கூட நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதை வந்து ஒரு 1000 கோடி அடித்து ரஜினி சாருடைய ஒரு பேரை நான் உருவாக்கணும், இந்த படம் அடித்தது எனக்கு ஒரு பேர் வரணுங்கிற அந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் வேறு எதுக்குள்ளுமே அவர் போக விரும்பலை. பட் இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இது லைனப் வேறு மாதிரி இருக்குது, ஹீரோ வேறு பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஒரு லைனப் இருக்குது. அதனால் விஜய் பற்றி பேசுறதுக்கு அவருக்கு இப்போ நேரம் இல்லை. அதில் ஜெயிலர் படத்தோட பாகம் 2ல் தமன்னா நடிக்கிறதா ஒரு சில விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் அது பாசிபிள்? இல்லை, பேசப்பட்டு இருக்கு, இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அந்த கேரக்டரை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் நீங்கள் ஜெயிலர் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனியாக தான் இருக்கும், இந்த ட்ராக்கே தனியாக தான் இருக்கும். இந்த சுனிலுடைய கேரக்டரை வந்து ஒரு காமெடிக்காக பண்ணி அந்த காமெடியோட மேட்ச் பண்ணி பண்ணாங்க. அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இருக்காது. ஆனால் தமிழா இருந்தால் அந்த டோன் பார்ட் 2ங்கிறதுனால அந்தந்த ஆர்டிஸ்ட்டு சேம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறாங்க. இதில் ப்ளஸ் அடிஷ்னலாக வேறு சில ஆக்டர்ஸும் உள்ளே வர்றாங்க, ஜெயிலர் 2ல் வர்றாங்க. தமிழா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, கேரக்டர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நேற்று வேல்பாரியோட ஃபங்க்ஷனில் ரொம்பவே அழகாக பேசியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். நிறைய கருத்துக்களும் முன் வச்சிருந்தாரு. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருந்தது சார்? மாஸ் ஸ்பீச். அதாவது ரஜினி சாரோட அந்த ஒரு என்ட்ரி, அந்த பேசுகிற மெத்தடு என்ன பக்குவங்க. அது என்ன சொல்கிறேன்னே தெரியல. ரஜினி சார் விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அவருடைய ரேஞ்சு, அவருடைய தாட்ஸ் எல்லாம் வேறு. பட் அவருடைய ஸ்பீச் பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன ஒரு பக்குவம், என்ன ஒரு ஸ்டைலிஷான ஒரு அரங்கத்தையே அதிர விட்டார், நகைச்சுவை. பட் ரஜினி சார் வந்து நீங்கள் ஹீரோ ஒரு ஸ்டைல் கிங் தானே பார்க்குறீங்க. நான் அவரோட பத்திரிகைகள் இருக்கும்போது நேரடியாக பார்த்தானு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு காமெடி பண்ணுறதுல வந்து அவர் விட்ட ஆளே கிடையாதுங்க. பட் சின்ன கேப்லாம் ஒரு காமெடி பண்ணி உங்களுக்கு சிரிக்க வச்சுருவார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு சோகம் இருக்கீங்க, ஏதோ ஒரு அப்செட் இருக்கீங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு நீங்கள் அப்செட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு காமெடியை போட்டு வரீங்க. காமெடியை போட்டு உங்களை அப்படியே அல்லது மைண்டே மாற்றி விட்ருவார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அதனால தான் நீங்கள் வந்து ரஜினி சார் படங்கள் பார்த்தோம்னா ஒரு காமெடினே தேவையில்லைங்க, அவரே ஒரு காமெடி கிங்க அப்படிம்பாங்க. ஸோ தம்பிக்கு அந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ ஜெயிலர் வரைக்குமே நீங்கள் அந்த பேட்டர்னில் இருக்கும். அதனால் அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய அந்த உரையாடலாம் பார்க்கும்போது வந்து எவ்வளோ ஒரு ஜீனியஸாக இருக்கார், எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஏய் ரஜினி, நீ கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் வந்துட்டு போகிறவன், அட்ரா வண்டி எட்ரா போகிறவன் ஸ்டைலு, அங்கே அறிஞர்கள் அறிவாளிகள் நிறைய இருக்கிற இடம், பார்த்து பேசுன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது என்னை எதுக்கு கூப்பிட்டாங்க, கமலஹாசன் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாச்சு, அவரை ஏன் கூப்பிடல அப்படிங்கிறதையும் சொன்னார். கமலை எப்போவுமே எந்த சுச்சுவேஷன் ரஜினி சார் விட்டே தர மாட்டார். பெஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, சீனியர், இந்த ஒரு மரியாதை இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது நம்மளை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்பீச்சை எடுத்துகிட்டு எவ்வளோ அறிஞர்களுடைய பெயர்கள், அவர் புத்தகங்கள் படித்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ரஜினி சார்னா இந்த ஃப்ரீ டைம் கேப்லலாம் இந்த விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு இப்போ தான் நமக்கு தோணும். நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, அறிஞர்களுடைய பெயர்கள் நேற்று ஜானகிராமன் அண்டு ஜெயகாந்தன், கல்கி, அதனுடைய மிகப்பெரிய ஆசான் கல்கி அப்படிங்கிறாங்க. சாண்டில்யன், யுவராணி கடல் புறா பற்றி. நான் பொன்னியின் செல்வன் நிறைய தடவை படித்து அந்த கேரக்டர் பண்ண ஆசைப்பட்டவர் அவர். பட் இவ்வளோ பேரில் வந்து அவருடைய அந்த ஸ்பீச்சே வந்து இந்த விழாவை வந்து ரொம்ப ஃபில்லப் பண்ணிக்கிட்டு தான் சொல்லலாம். பட் அவர் ஓப்பன் ஸ்டேட் தான் கொடுக்குறாரு. வேல்பேரே நான் முழுமையாக படிக்கல, நான் என்ன வந்து பேசுகிறதுன்னு கேட்குறேன். மற்றவங்களாம் நான் படிச்சுட்டேன், ஆஹா ஓஹோ இப்படி இருக்குது அப்படி இருக்குமா. அதான் ரஜினிகாந்த் என்ன மனசுக்கு உண்மையாக இருக்கோ அதை மட்டும்தான் பேசக்கூடியாரு நான் பார்த்த வரைக்குமே. ஸோ நான் ஒரு 25% கூட நான் படிக்கல, என்ன பேச முடியும், சரி ஓகே நான் படித்த வரைக்கும் இங்கே இந்த அனுபவங்களை வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு உள்ள வர்றாங்க. ஸோ அதனால் அந்த வேல்பாரியுடைய அவருடைய அந்த ஸ்பீச்சு, அந்த ஸ்டேஜ் நாகரிகம், இதில் வந்து இதுக்கு அடுத்து வேலு அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை பற்றி பேசினப்ப அங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சீட்டோட போகமாட்டேன்னு பேசின விஷயத்தை இதில் மிங்கிள் பண்ணி அதை வந்து ஈக்குவல் பண்ணி விட்டு, பட் அருமையான ஸ்பீச்சு. அந்த அந்த இமேஜ் பார்க்காம அதை நார்மலாக வந்து உட்காந்துட்டு பேசினேன், உட்காரில் நின்றுட்டு பேசினேன். 75 வயசில் அவ்வளோ நேரம் நின்று பெரிய விஷயம். ஸோ உண்மையிலேயே இது வந்து எனக்கு ரஜினி சார்ட்ட நேரடியாக நான் பார்த்த விஷயங்கள் போது நேற்று எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பிரமிக்கவே இல்லை. பட் இது நேற்று பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதையை தான் வந்தது. அந்த பக்குவம், இந்த ஸ்பீச். அதுன்னு வெங்கடேசன் அவர் கூட பேசும்போது கூட என்னை கல்கியோட ஒப்பிட்டு பேசுனது வந்து
அது வந்து என்னன்னே என்னால் எனக்கு தெரியும். சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்த அவரு இங்கே சொல்கிறாரு. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் அந்த இந்த விழாவுக்கு வந்து ஆனந்த விகடன் பண்ணது 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது வந்து ரஜினி சார் வந்ததுனால இது கொஞ்சம் பெரிய ஒரு மாஸ் அந்த லெவலே வேற மாதிரி இருந்திருந்தா நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அதை பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டது உண்டா? இல்லை அவங்க வந்து எல்லாத்துக்கும் நார்மலாக சொல்கிறது மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ண ஒரு விஷயந்தான். பட் இதில் ரொம்ப சீப் கெஸ்ட்டாக அது ரஜினி சார் வரணும் தான் ரொம்ப லைக் பண்ணாங்க. இங்கே வந்தாங்கன்னா வேறு விஷயங்கள்லாம் குளறுபடி ஆயிடும் அப்படிங்கிறனால அவர் இப்போது கட்சி மக்களை சந்திக்கணுன்ற அந்த ரூட்டில் போயிட்டுருக்கனால அவர் எதுவுமே இப்போ ஃபிலிம்குள்ளே வரல. நான் ஜனநாயக படத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டார். அதனால் முழு மூச்சாக 26 எலெக்ஷனுக்காக அவர் போயிட்டுருக்காரு. எந்த விழாவுக்கு அவர் இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய இயக்கத்துல ரஜினிகாந்துடைய நடிப்புல வேல்பாரி அப்படிங்கிற நிறைய டைட்டில்ஸை வந்து நேத்துல இருந்து பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு இந்த விஷயம் பாசிபிள்னு நினைக்கிறீங்க சார்? பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்குது. படம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரஜினி சார் வேல்பாரியில் கண்டிப்பாக 100% பண்ண மாட்டார். சங்கர் சாருடைய அவர் நேற்று ஸ்பீச்சிலே ஒரு லீடை ஒன்று கொடுத்துருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் மாதிரியும் எதிர்பார்க்குற படம் அந்த வேல்பாரி. சங்கர் நல்லா பண்ணக்கூடியவர், மெசேஜ் கொடுக்கக்கூடியவர், பெரிய ஹிட் டைரக்டர். பட் நானும் அவருடைய இந்த படத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு விசித்துட்ருக்கேன். ஓகே, அப்படின்னா நான் இல்லைங்கிறது தான் அது. ஸோ அந்த விஷயத்தான் அவரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க மறைமுகமாக. பட் இதில் சங்கர் சார் படத்தில் வேல்பாரில் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு 100% இல்லை. ரீசெண்டா வந்து தனுஷோடைய 54வது படத்தோட பூஜை ரொம்ப பிரம்மாண்டமா போட்டு இருந்தாங்க. ஏன் வெற்றிமாறன் சார் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்காரு அப்படின்னு நிறைய மீம்ஸும் பார்த்துருந்தேன் சார். நீங்க பார்த்துருந்தீங்களா அந்த போட்டோ? பார்த்தேன். இல்லை அவங்கள ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. இப்போ அதை நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். பட் அவர் மறுப்பு தெரிவிக்கலை. ஓகேன்னு அதை அப்படியே மூடி மறைச்சு அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுச்சு. பட் நல்ல நண்பர்கள். அடுத்த அநேகமாக வட சென்னை 2 பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா ட்ராவல் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. தனுஷை வெற்றிமாறன் தனுஷை விட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சந்திப்பும் நமக்கு சொல்ல வருது. நமக்கு அதை சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதை தவிர்க்க முடியாது. அதெல்லாம் அதோடு மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண நான் நினைக்கிறேன். நான் அந்த படம் வந்து இப்போ தனுஷ் இமிடியேட்டாக பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல கதையும் சொல்ல படம்னு நான் கேள்விப்பட்டேன். அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு இட்லி கடை அப்படிங்கிற ஒரு பெரிய படம் வருது. முக்கியமா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, கடைசியா வந்த நீக் அப்படிங்கிற படம் ஓரளவுக்கு கலவையான விமர்சனம், குபேரா ரொம்ப கலவையான விமர்சனம், அதை தொடர்ந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. இந்த படமாவது அவருக்கு வந்து கம்பேக்கான ஃபிலிமா இருக்குமா அப்படிங்கிறது தான். எப்படி இருக்கும் சார் இட்லி கடை? இல்லை, குபேரா வந்து வேறோடைய ஜோனல். அது வந்து தெலுங்கு படம். நமக்கு அந்த நேட்டிவிட்டி அந்த கண்டென்ட் எடுத்து பண்ண படம் தான் அது குபேரா. சேகர் கமலோட டைரக்ஷன். இவர் ஒன்லி ஆக்டிங் தான். நீங்கள் ஆந்திராவில் நல்லா போயிட்டுருக்காங்க படம். ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ். அதை தான் நம்ம பார்க்கணும். தமிழில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழில் தனுஷுங்கிறனால ரிலீஸ் பண்ணாங்க, அது சரியாக பேசப்படல, படம் ஃப்ளாப். நீங்கள் நீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் சன்னை அறிமுகப்படுத்தினார். பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு யூத் லவ் ட்ராக், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே லவ்க்குள்ளே என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் பண்ணினாங்க. வேறு ஒருத்தர் மூலம் அறிமுகப்படுத்துறத விட நம்ம அறிமுகப்படுத்தலாங்கிற ஒரு விஷயந்தான். பட் அது வேறு. பட் இட்லி கடை வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ ராஜகிரான் இவரெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கண்டென்ட்டு. நீங்கள் பேரே பார்த்தீங்கன்னா அது ஒரு நேட்டிவிட்டி பேர், இட்லி கடை. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மேட்டர் தான். பட் இது நல்லா பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கணும். அது சில பிரச்சனைனால தள்ளி போச்சு. அக்டோபர் 1 வருது. கண்டிப்பாக தனுஷ் வந்து பேசப்படுவார் அந்த படத்தை. தனுஷ் சாரை பற்றி பேசினா கண்டிப்பாக நயன் மேமை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 3-4 நாட்களாக வந்து விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாஸில் காட்டுத்தீ மாதிரி பரவி இருந்தது. அதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க போல் நயன் அண்ட் விக்கி. அந்த ஃபோட்டோலாம் வந்துருந்தது, பார்த்துருந்தீங்களா சார்? பார்த்தேன். பட் அது என்னென்னா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று போயிட்டு தான் இருக்குது. அது என்னென்னா விக்னேஷ் சிவனுடைய நயன்தாராவை வந்து ராங் கைட் பண்ணி கொண்டு போகிறாருங்கிற ஒரு டாபிக் வர போகுது. ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஃபெமின் 9 அந்த நாப்கின் விஷயத்தில் ஒரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேட்டாக வந்து அதை ஒரு மாதிரி பேசி ட்ரோல் பண்ணாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நயன்தாரோடைய வளர்ச்சி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ படங்கள் பெரிய அளவில் வரலை. அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அட்லி படம் கூட நம்ம அல்லு அர்ஜுன் பண்ணுறது கூட கமிட் பண்ணுறதா ஒரு விஷயம் போய் அதை பண்ணாமல் 5 ஹீரோயின்ஸ் வந்து வேறு மாதிரி கமிட் பண்ணிட்டார் அவர். தீபிகா படுகோனே, ராஷ்மிகா, மிர்லான் தாகூர், ஜான்வி கபூர் அண்டு பாக்கியஸ்ரீ சுபாஷ் சொல்லிட்டு அவங்களை கமிட் பண்ணிட்டாங்க. அதில் நயனும் கிடையாது. பட் இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்தாலும் இப்போ பெரிய படங்கள், பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லாமல் போச்சு. இப்போ இருக்கிறத ஒரே ஒரு படம் மூக்குத்தி அம்மன் மட்டும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் சுந்தர்சிங் அவங்களுமே ஒரு லடாய். இதற்கிடையில் தான் வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு பதிவு போட்டாங்க, முட்டாள் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்த விஷயந்தான். பட் அதை போட்டால் ஒரு 16-17 ஹவர்ஸ்லேயே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அதை.
பட் இது எதற்காக போடப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஆனால் பட் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல் தான் இப்போ போகிறதா ஒரு தகவல் வருது. பட் மேபி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. விக்னேஷ் சிவன் தான் நயன்தாரோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அவர் தான் பார்க்கணும். பட் இப்போது தேவையில்லாமல் ஒரு ஜோசியர் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டார் அவர். ஜோசியத்தை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஒரு மூமெண்ட்டில் தான் இப்போ நயன்தாரா மூவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொல்கிற காஸ்டியூம் தான், நீ இந்த கோயிலுக்கு போங்க, இப்படி வாங்க, அவங்களோட மிகப்பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்றாங்க. ஜோசியம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை தான், நம்பலாம். அதுதான் வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் கமெண்டே அடிச்சிருக்காங்க நிறையா படங்கள் அதில். ஸோ அமைதி படம்லாம் சத்யராஜ் அடிச்சிருப்பார். ஸோ அதனால் இவங்க இந்த ஒரு ட்ராக்கை மாறி விக்னேஷ் சிவன் கொண்டு போகிறாரான்னு தெரியல. டோட்டலாக வந்து 2 பேரும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இப்போ இருக்காங்க இப்போ. சினிமா பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.